நாக்குக்கு இதமாக காரசாரமாக ஏதாவது குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னு தோணுதா அப்படின்னா இந்த வெண்டைக்காய் காரக்குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டைலில் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே ஸ்டைலில் தான் செய்வீங்க. ஏன்னா இந்த குழம்பு அவ்வளவு ருசியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வெண்டைக்காயை இந்த சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டுங்க, ட்ரையான வாணலியில் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையான வாணலியில் வெண்டைக்காயை போட்டு இந்த மாதிரி தனியாக வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டோன்னா அந்த வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு இல்லாமல் இருக்கும், குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் ட்ரை பண்ணி வச்சுக்கிறது வெண்டைக்காயை. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஈரப்பதமே இல்லாமல் நல்லா ட்ரையாக வதக்கி எடுத்துக்கணும் வெண்டைக்காயை. பாருங்கள் எவ்வளோ அந்த லைட்டாக அந்த பிசுபிசுப்பு தன்மையே இல்லாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா வெண்டைக்காயில். அந்த அளவுக்கு வளவளப்பு இல்லாமல் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் குழம்புக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. லைட்டாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்பு, காரக்குழம்பு இதுக்கெல்லாம் வெந்தயம் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்க போகிறோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளியும் சேர்த்துட்டு லைட்டாக உப்பு போட்டு வதக்குங்க. ஏன்னா உப்பு போட்டு வதக்குனா வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக தான் உப்பு சேர்த்துக்கிறது. உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம புளி கரைசல் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து ஊற வச்சுருந்தேங்க. அதை கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதங்கினா கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சுங்க. அதனால நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா தக்காளியெல்லாம் மசிஞ்சு நல்லா வெந்து கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தக்காளி கரைஞ்சி வந்தால் தான் குழம்புக்கு வந்து நம்ம தேங்காய் ஊற்றாமையே அந்த குழம்பு திக்னஸ் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சேர்த்துட்டுங்க. தேவையான குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச தூள் தாங்க. அடுத்து மல்லித்தூள் உங்களுக்கு ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டாலே போதும். ஏன்னா மிளகாத்தூளே ஆல்ரெடி நம்ம மல்லித்தூள் சேர்த்துருக்கோம். அதனால ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துட்டு புளியும் அப்பயே சேர்த்துக்கலாங்க. ஏன்னா வெண்டைக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால புளியும் அப்பயே சேர்த்துக்கலாம். பாருங்கள், புளி நெல்லிக்காய் நெல்லிக்காய் அளவு சேர்த்துருந்தோம்ல அந்த புளியையும் சேர்த்து நல்லா குழம்பு நமக்கு தேவையான அளவுக்கு குழம்புக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி அந்த கொதிக்கும் போது அந்த மல்லித்தூள் வாசனையே அவ்வளோ இதாக இருக்குங்க. அப்பயே சாப்பிட்லான்னு போல் தோணும். அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்கள். லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டோங்க. அதை காமிக்காமல் விட்டுட்டோம். பாருங்கள், குழம்பு அப்படியே கொதிக்க வாசனை அந்த மல்லித்தூள் வாசனை இழுக்குங்க. மல்லித்தூள் வாசனைக்கு இன்னும் 2 திட்டு சோறு கூட சேர்த்து சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். குழம்பு நல்லா இந்த அளவுக்கு சுண்டுற அளவுக்கு திக்னஸாக வர்ற அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் வேணும்னா அரைச்சி ஊற்றிக்கலாங்க. எங்களுக்கு வந்து தேங்காய் வேண்டாங்க. தேங்காய் அதிகம் சேர்த்துக்க மாட்டோம். அதனால இப்படியே தாங்க சாப்பிட போகிறோம். இதுவே ஆறுச்சுன்னா ஓரளவுக்கு திக்னஸ் கிடச்சிரும். அதனால் தேங்காயெல்லாம் சேர்த்துக்கல. நீங்களும் இந்த குழம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குது பார்த்தீங்களா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.